அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நமது தலைவிதியை நாமே எழுதுவோம் என்ற இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வாருங்கள், காணொளிக்குள்ளே செல்வோம். இந்த தலைவிதி என்பது ஒரு விவாதமான விஷயமாக பல காலமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். பலர் அதனை மாற்ற முடியாது என்று கருதினாலும் உண்மையில் நம் செய்கைகளும் மனப்போக்குகளும் நம் விதியை மாற்றி எழுத உதவுகின்றன. தலைவிதி என்பது சிலர் நினைப்பது போல ஏற்கனவே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எடுக்கின்ற முயற்சிகள், முடிவுகள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், இவை அனைத்தும் வாழ்க்கையை புதிய பாதையில் கொண்டு செல்ல உதவுகின்றன. அதைத்தான் நாம் விதி என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த விதியை மாற்றி அமைப்பது எவ்வாறு என்பது தொடர்பாக இந்த காணொளியில் நான் சற்று விவரமாக உங்களோடு கதைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய விதியை அமைத்துக்கொள்வது நம்முடைய கையில்தான் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையோடு கூடிய நமது எண்ணங்கள் பண்புகள் நம்முடைய இயல்பை மாற்றிவிடும். இந்த இயல்பை நிர்ணயிக்கின்ற பண்புகளும் எண்ணங்களும் நம்முடைய விதியை தீர்மானிக்கின்றன என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இந்த விதியை தீர்மானிக்கின்ற அணுகுமுறைகளை 2 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று ஆக்கபூர்வமானது, மற்றொன்று எதிர்மறையானது என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஆக்கபூர்வமானது எவ்வாறு நமக்கு உதவி அளிக்கின்ற சொன்னால், நமக்கு நன்மை பயக்கின்றதோடு மன வலிமையும் ஆரோக்கியமும் உடல் நலம், மகிழ்ச்சி, மன அமைதி என்பவற்றை நமக்கு கொடுக்கின்றது இந்த நேர்மறையான சிந்தனைகள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த எதிர்மறையான சிந்தனைகள் மன வலிமையை அழித்து நம்மை பலவீனப்படுத்தி விடுவதோடு நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை இல்லாது கெடுத்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். நமது எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதில் ஆக்கபூர்வமான எண்ணங்கள் அதிக சக்தி வாய்ந்தவை. அத்துடன் அவை விரைவில் பயன் தரக்கூடியவை. உண்மையில் ஆக்கபூர்வமான சக்திகளை, எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வோமானால் அது அதி விரைவில் நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது. நாம் மன தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறரிடத்திலே அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். கற்பு நெறி தவறாமல் இருக்க வேண்டும். புனிதத்தன்மை, பக்தி, பரிவு, தன்னம்பிக்கை, அமைதி, சாந்தம், நிதானம் என்பவற்றை தினசரி வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இவற்றை நாம் கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் என்ன நடக்கும்? ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வளர்த்து கொண்ட நமது மனம் அதன் முழு ஆற்றலையும் பூரணமாக பயன்படுத்த நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். நம்முடைய மனம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு தூண்ட நாம் இறுதியாக என்ன நிலைக்கு வருவோம் என்று சொன்னால், பிறருக்கு தொண்டு செய்வதே உயர்ந்த பிரார்த்தனையாக நாம் நினைப்போம். அதே நேரத்தில் மக்களிடம் அன்பு செலுத்துவதே உயர்ந்த பக்தி என்று நினைப்போம். அதேபோல் கருணையுடன் விளங்குவதே ஈடு இணையற்ற நல்லியல்பு என்பவற்றை நாம் உணர்ந்து செயல்படுவோம். அவ்வாறு நாம் செயல்படுவதன் மூலமாக நமது விதியை நாமே எழுதி கொள்வோம். நம்முடைய விதியை நாமே எழுதி கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் உண்மையிலேயே சிறப்பானதாக அமையும். இந்த காணொளி உங்களுக்கு சிறப்பாக பிடித்திருக்கும் என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த எதிர்மறை சிந்தனைக்கும் நேர்மறை சிந்தனைக்குமான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இடத்தில் ஒருவர் சொல்லுகின்றார், என்னை வீழ்த்துவதற்கு நீ வீரன் இல்லை என்று. அதே வார்த்தை தான், அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, உன்னிடம் வீழ்வதற்கு நான் கோழை இல்லை என்று. இதில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எது நேர்மறையானது, எது எதிர்மறையானது என்று சொல்லி. என்னை வீழ்த்துவதற்கு நீ வீரன் இல்லை என்று சொல்லும் பொழுது அவனை நீங்கள் வீரன் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள். உன்னிடம் வீழ்வதற்கு நான் கோழை இல்லை என்று சொல்லும் பொழுது நான் ஒரு கோழை என்று நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நான் கோழை என்று நினைப்பது நெகட்டிவாகவும்
நீ வீரன் இல்லை என்பது பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொண்டு இவ்வாறு எல்லா செயல்களுக்கும் எல்லா சொற்களுக்கும் நாம் பல உதாரணங்களை எடுத்து பார்த்து அவற்றை சீர்தூக்கி பார்த்து வாழ்க்கையிலே பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக எங்களுடைய தலைவிதியை நாங்களே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும் என்று முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மற்றொரு சிறந்த காணொளியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.